Hi viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள் 1.1 நேற்று இன்ட்ரடக்ஷன் வந்து வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இன்ட்ரடக்ஷனில் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் A and B two செட்ஸ் வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இஃப் கேபிட்டல் ஏங்கிற செட்டில் 1, 3, 5 அப்படின்னு சொல்லி 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. கேபிட்டல் பியில் 2 and 3 அப்படின்னு சொல்லி 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. தென் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபைண்ட் A cross B and B cross A கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் ஒன். ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த A cross B B cross A வந்து ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இஃப் நாட் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா அது ஏன் அப்படிங்கிறத சொல்லணும். தென் தேர்ட் ஒன் வந்து ஷோ தட் A cross B கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அண்ட் B cross Aல நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா, அண்ட் அந்த ஏங்கிற செட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பிங்கிற செட்டில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை ப்ராடக்ட் பண்ணுறது ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத சொல்லணும். ஓகேவா, போட தெரியும், ஜஸ்ட் ஒரு ஓவரலாக சொல்லியிருக்கேன். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா A cross B B cross A கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு ஏங்கிற செட்டில் 1, 3, 5ன்னு சொல்லியிருக்கு. பிங்கிற செட்டில் 2, 3ன்னு சொல்லி எலமெண்ட்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ செட் 1, 2, 3, 2, 3. ஓகேவா, ஸோ அதை நம்ம வந்து பேர் பண்ணோம் அப்படின்னா எப்படி பண்ணோம், இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டுக்கும் ஒரு எலமெண்ட்டையும் பேர் பண்ணோம். இங்கே இருக்கிறத அப்படியே இங்கே பேர் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கிட்டோன்னா 1 2க்கு பேர் பண்ணுறோம், தென் 3க்கு ஃபஸ்ட் எலமெண்ட்டை பேர் பண்ணியாச்சு. ஓகேவா, அதுக்கு ஸோ A cross B ஃபஸ்ட்டு எழுதுகிறோம் இல்லையா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு 1 வந்து பேர் பண்ணியிருக்கோம். அதாவது வந்து எல்லாமே வந்து ஆர்டர்ட் பேர்ஸில் தான் எழுதணும் ப்ராக்கெட்டுக்குள்ளே. ஸோ 1, 2 அண்ட் 1, 3. திரும்ப நெக்ஸ்ட் என்னது 2வை பேர் பண்ணணும், 2 3யோட. ஸோ 2, 2, 2, 3. தென் 3யை பேர் பண்ணோம் அப்படின்னா 3, 2, 3, 3. ஓகேவா, ஸோ A cross B. தென் B cross A அப்படின்னா பியை ஃபஸ்ட்டு வச்சுட்டு செட்டை பியை ஃபஸ்ட்டு வச்சுட்டு செட் ஏ பின்னாடி வச்சுக்கிறது. ஓகேவா, ஸோ 2, 3 இது பிங்கிற செட்டு, ஏங்கிற செட்டு 1, 3, 5. ஸோ இதை நம்ம எப்படி பேர் பண்ணோம்னா 2 1ஓட, தென் 3யோட, தென் 5ஓட. ஓகேவா, ஸோ 2, 1, 2, 3 அண்ட் 2, 5. அடுத்தது இங்கே 3 இன்னொரு எலமெண்ட் இருக்குல்ல. ஸோ 3, 1, 3, 3, 3, 5. இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டுக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டையும் பேர் பண்ணிடுறது தான் வந்து செட் ஆஃப் ஆல் ஆர்டர்ட் பேர்ஸ். ஓகே, ஸோ 3, 1, 3, 3, 3, 5. ஓகே, A cross B கண்டுபிடிச்சாச்சு, B cross A கண்டுபிடிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் அதான் கேட்டிருக்காங்க. செகண்ட் ஒன் வந்து அது ரெண்டு ஈக்குவலா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவலான்னு பார்ப்போம். A cross B B cross A இதை எப்படி ஈக்குவலா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஆர்டர் பேர்ஸ் ஒன்றையும் பார்க்கணும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு. ஸோ இங்கே 1, 2 இருக்குது, இங்கே எங்கேயாவது 1, 2 இருக்கா, இல்லை. ஸோ இங்கே 1, 3 இருக்குது. ஸோ ஒரு ஆர்டர் பேரையும் பார்க்கும்போது சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். சேமாக இல்லைன்னா ஜஸ்ட் நாட் ஈக்குவல். தேர்ஃபோர் ஸோ எதனால் வந்து நாட் ஈக்குவல்னு சொல்கிறோம், 1, 2 which is not equal to 2, 1 இல்லையா. 1, 2 1ங்கிறத நம்பர் இங்கே ஏங்கிற செட்லேருந்து எடுத்தோம், 2ங்கிறது பிங்கிற செட்லேருந்து எடுத்தோம். இங்கே இது ஆப்போசிட்டாக இருக்குது. ஸோ 2, 1 இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் ஈக்குவல். அதே மாதிரி 1, 3 இஸ் நாட் ஈக்குவல் டு 3, 1. ஓகேவா, ஸோ இங்கே 1, 2 எடுத்தால் இங்கே 2, 1 இருக்குது. 1, 3 எடுத்தோன்னா இங்கே 3, 1 தான் இருக்குது. அதே மாதிரி இங்கே 2, 3 வந்து ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா, தென் 3, 3 ஈக்குவலாக இருக்குது. எல்லாமே ஈக்குவலாக இருக்கும், எல்லா நம்பர்ஸுமே இருக்கணும், எல்லா செட் ஆஃப் ஆல் ஆர்டர் பேர்ஸுமே ஈக்குவலாக இருந்தால் தான் அந்த செட்டு ஃபுல்லாக ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா, ஸோ A cross B நாட் ஈக்குவல் டு B cross A. ஓகே, ஸோ தேர்ட் ஒன் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் A cross B, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் B cross A இதை வந்து ஈக்குவலா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் A cross Bயில் எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. அதே மாதிரி B cross Aல வந்து
1 2 3 4 5 6 இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல். A cross B which is equal to number of elements, B cross A வந்து ஈக்குவல். ஓகேவா? அடுத்து which is equal to n of A cross n of B into n of B. ஓகே, ஸோ n of A எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏங்கிற செட்டில் 1 2 3 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. பிங்கிற செட்டில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 2 3 1 2 2 இருக்குது. ஓகேவா? ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா n of A into n of B is 3 into 2 which is 6. therefore n of A cross B, B cross A வந்து 6. அதுவும் ஈக்குவலாக இருக்குது, இதுவும் ஈக்குவலாக இருக்குது. ஸோ therefore n of A cross B which is equal to n of B cross A, that which is equal to n of A into n of B. ஓகேவா?